இட்லி தோசை சாப்பிடாத, சோறு சாப்பிடாத அப்படின்னு எல்லா மீடியாலயும் இத பத்தி வீடியோ மேல வீடியோ போட்டுட்டே இருக்கீங்க. இந்த இட்லி தோசை சாப்பிட்டே பல குடும்பங்கள் வாழ்ந்துதான் இருக்கு. பிரேக்ஃபாஸ்டுக்கு நட்ஸ் ஸ்மூத்தி சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க, நல்லதுதான், நட்ஸ் நல்லதுதான். சோ இத வாங்க முடியாத நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்க நினைக்கலாம், இதை நாங்க அஃபோர்டபுளா யாரால வாங்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க போடுற வீடியோ நடுத்தர மக்கள் தானே பாக்குறாங்க. அவங்க யோசிப்பாங்களா, ஐயோ என்னால வாங்க முடியலையே அப்படின்னு. நட்ஸ் நல்லதுதான், ஆனா எவ்வளவு விலை விக்குது? ஒரு ஆளுக்கு நம்ம நட்ஸ் வாங்க முடியும், ஒரு நாள் சாப்பிட முடியும். வாழ்நாள் ஃபுல்லா நம்ம வீட்டுல 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கும் நான் ஸ்மூத்தி அடிச்சு கொடுக்க முடியுமா? நான் அடிச்சு சொல்வேன், இந்த இட்லின்றது, தோசையை கூட விட்டுருங்க, அது எண்ணெய் ஊத்துறோம். இட்லின்றது ஸ்டீம்டு ஃபுட், அது கண்டிப்பா ஹெல்தியான ஃபுட் தான். அதுக்குன்ட்டு 10 இட்லி சாப்பிடக்கூடாது மார்னிங்ல. லிமிட், அவங்கவுங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு லிமிட்டா நம்ம 2 இட்லி அப்படி சாப்பிடும் பொழுது கண்டிப்பா இது ஹெல்தியான ஃபுட் தான். ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இட்லி சாப்பிட்டா லேசி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இட்லி சாப்பிட்டீங்கன்னா வித்தின் 2 hours டைஜஷன் ஆயிடும். நல்லா நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த இட்லியோட என்ன சேர்த்து சாப்பிடுறதுதான் ஒரு முறை இருக்கு. அந்த இட்லியோட ஒரு சட்னி, ஒரு பீனட் சட்னியோ இல்ல ஒரு தேங்காய் சட்னியோ, நார்மலா நம்ம என்ன டெய்லி சாப்பிடுறோமோ அது மாதிரி சாப்பிட்டா ஓகே. இட்லியோட காலையில நீ கறி குழம்பு செஞ்சு கறி ஊத்தி சாப்பிட்டேன்னா அது கண்டிப்பா உனக்கு லேசினஸ் தான் கொடுக்கும். என்னோட சைட்ல இருந்து கண்டிப்பா இட்லி இஸ் ஹெல்தியஸ்ட் ஃபுட். ஏன்னா அது ஸ்டீம்டு ஃபுட். அதனால பயப்படாம இட்லி நீங்க எப்பவுமே ரெகுலரா சாப்பிடுறீங்க, நீங்க சாப்பிடலாம். உங்க ஹெல்த்துக்காக தானே நாங்க சொல்றோம், நாங்க வீடியோ பண்றோம் அப்படின்னு நிறைய பேர் நீங்க யோசிக்கலாம். நீங்க ஹெல்த் டிப்ஸ் தான் கொடுக்குறீங்க, ஆனா பயமுறுத்துற மாதிரி கொடுக்காதீங்க. இட்லி சாப்பிடாதீங்க அப்படின்னு பாத்தாங்கன்னா, இட்லியே மட்டுமே அதை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க, சோறு மட்டுமே நம்பி இருக்கிறவங்க அவங்க கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ல தான் போவாங்க. என்னால இந்த நட்ஸ் எல்லாம் வாங்க முடியலையே, என்னால இதை சாப்பிட முடியலையே அப்படின்னு கண்டிப்பா அவங்க ஸ்ட்ரெஸ்ல தான் ஆவாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு வியாதியா கூட மாறலாம். அதனால நீங்க ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அஃபோர்டபுளா மக்களுக்கு ஏத்த மாதிரி கொடுங்க, அதுதான் நல்லது. நிறைய குடும்பங்கள்ல இந்த இட்லி தோசைன்றது கண்டிப்பா எல்லா வீட்லயும் அது இருந்துட்டு தான் இருக்கும். அதனால பயப்படாம, நீங்க கவலைப்படாம இட்லிய நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஆனா மாவு மட்டும் டெய்லி அரைச்சுக்கோங்க. நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அது வெரி டேஞ்சர். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை ஹாப்பியாவும் குவான்டிட்டியும் பாத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க. எதைக்கும் பயப்படாம ஹாப்பியா இருங்க, ஹெல்த்தியா இருங்க.